FTP தமிழ் வணக்கம். இந்த ஃபேன் பாய் சம்பவங்கிறது நம்ம தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 வாட்டி பார்க்கணும். அட்லி பண்ண ஒரு மெர்சல், அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் பண்ண பேட்டை, அதுக்கப்புறம் வந்து லோகேஷ் கனாசி பண்ண விக்ரம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அப்போது தன்னோட நாயகனை எப்படிலாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு டேரக்டர்ஸ் தான் நம்மளுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ பார்த்த நம்ம ஒரு டீசர், அது வந்து எல்லாத்தோட தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக இருக்குது. அதாவது அஜித் சாரை வந்து விடாமுயற்சியில் வந்து ரொம்ப குட்டாக பார்த்துட்டோம். அது வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆடியன்ஸுக்கும் சரி ரசிகர்களுக்கும் சரி, ஸோ அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு டீசர் தான் இப்போ நம்ம பார்த்து வந்திருக்கோம். ஏன்னா வந்து நீங்கள் விடாமுயற்சியில் நீங்கள் அஜித் சாருக்காக கத்தவே இல்லை, அதான் உங்களோட குறை. ஸோ இப்போ நீங்கள் வந்து கத்தி உங்கள் தொண்டை தண்ணிலாம் வத்த போது அதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆதிக்கு இறக்கியிருக்காரு. ஸோ குட் பேட் அக்லி டீசர். ஸோ அந்த டீசர் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம KGF புகழ் அவினாஷ் அவர்கள், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரு டைலாக் சொல்கிறார். ஸோ AK சாதாரணமான இல்லைடா, அவன் ரெட் டிராகன், அவன் போட்ட ரூல்ஸ் அவனே பிரேக் பண்ணுறான்னா இதில் ஏதோ இருக்குது, அவன் ஊதி தள்ளிடுவான்டா நம்மள அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா நம்ம விவேக் ஓபராய் வந்து கொஞ்சம் வாட அடிக்குதே அப்படின்னு பார்த்தா அடுத்தடுத்த ஃப்ரேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது. அதுவும் நம்ம அஜித் சாரை வந்து எப்படிலாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து தெரிக்குது. அதுவும் அவரோட லுக்ஸு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவரோட என்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்ம ஒரு 90s பார்த்த ஒரு காதல் கோட்டை, ஒரு அமர்க்களம், அந்த லெவலில் ஒரு ஓப்பனிங்கில் ஒரு லுக்கில் வராரு அஜித் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிறைய வேரியேஷன் காட்டுறாங்க அந்த லுக்ஸில். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லுக்ஸும் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு போகுது. ஏன்னா வந்து அஜித் சார் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் வந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் கொஞ்சம் நாஸ்டாலஜிக்கல் மூமெண்ட்டாக அது நமக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது வந்து லுக்ஸ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த யங் லுக் வந்து வருது. அதை பார்க்கும்போது அந்த அமர்க்களம் பண்ண அஜித் சார் ஞாபகம் வராரு. அதுக்கப்புறம் அஜித் சார் வந்து இப்படி ஒரு சைன் காட்டுறாரு. இது வந்து நம்ம அட்டகாசம்ல வந்த ஒரு 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 சைனு. அதுக்கப்புறம் வந்து அதே லுக் வந்து இப்படி காட்டுது. இது வந்து இந்த வேதாளம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல உச்சகட்டமாக ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. அந்த வந்து ஒரு அஜித் சார் வந்து அந்த பில்லா கெட்டப்லேயே வந்து நான் வராரு. அதை வந்து கொஞ்சம் ஃபங்கியாக ஒரு ஆஸ்டில் பண்ணி ஒரு ஜெல்லெல்லாம் வச்சு, ஸோ அந்த பார்க்கும்போது நமக்கு என்னடா டேவிட் பில்லா வராரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி பார்த்தா டக்குன்னு இப்படி வாயை பொத்துறாரு, அப்படி இறக்குறாரு, பார்த்தா சூயிங்க மென்றாரு, என்னடா நம்ம வாலி அவர் வந்துட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ என்னடா இந்த ஒவ்வொரு வேரியேஷனும் பார்த்தீங்கன்னா அஜித் சார் பண்ண ப்ரீவியஸாக பண்ண ஒரு நெகட்டிவ் ரோல்ஸ், அமர்க்களமாக இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் வந்து பில்லாவாக இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் அட்டகாசம், அதுக்கப்புறம் வேதாளம் அட்டகாசம்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படையெல்லாம் ஒரு வில்லன் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு மோசமான ஒரு வில்லன் மாதிரி தான் இருப்பாங்க, ஆனாலும் ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வாலி, அது முழுக்க வில்லன். இதில் என்னன்னா ஒரு 2 மிஸ் ஆகுது. ஏன்னா வந்து அஜித் சாரோட வரலாறு கேரக்டரும், அதுக்கப்புறம் வந்து மங்காத்தால பண்ண விநாயக் கேரக்டரும். ஸோ இதெல்லாம் வந்து சரி என்னடா எல்லாத்தையும் நம்ம டீசரில் காமிச்சிட்டா அப்புறம் நம்ம தேட்டரில் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கூட ஆதிக்கு யோசிக்கலாம். கண்டிப்பாக இந்த 2 ஸ்டேட்ஸும் வந்து படத்தில் வருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோட நம்மளும் பார்த்து காத்திருப்போம். ஆனால் இதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது ஒன்றும் சொல்ல முடியாது. தேட்டர் வந்து 2ஆக போகுது, அவ்வளோதான். ஏன்னா வந்து அஜித் சார் வந்து ஒன்றும் இல்லை, டக்குன்னு நீங்கள் பாருங்கள் அந்த படத்தில் ஒரு ஃப்ரேமில் டக்குன்னு அந்த வரலாறுல அந்த ஒரு வாக்கு இருக்குது தெரியுமா, அதில் வந்துட்டாருன்னு வச்சுக்கிங்களேன் என்ன வருது. அதுக்கப்புறம் வந்து விநாயக் மகாதேவ் மாதிரி மணி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏதாச்சும் அந்த விநாயக் ஷேடில் ஏதாச்சும் வந்துச்சு ஒரு டைலாக் இருந்ததுனாலே போதும், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதெல்லாம் பயங்கரமாக இருக்க போகுது. உண்மையிலே அஜித் சார் ஃபேன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு ஒட்டுமொத்தமான ஒரு விருந்தா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். ஏன்னா அந்த டீசர்லாம் பார்க்கும்போது அப்படிதான் அது பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே பார்த்தீங்கன்னா அஜித் சாரை கொண்டாடுற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படிதான் ஆதிக்கு வந்து அப்படி பண்ணிடுறாரு. ஏன்னா படத்தோட கேரக்டர் பேர் AKன்னு இருக்கு. ஸோ AK என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு சர்ப்ரைஸாக இருக்கும் போது போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த கார் நம்பர்ல வந்து அப்படி சர்சன்னு போயிட்டு AK63 அப்படின்னு வருது, MHன்னு வருது. ஸோ அந்த கதையோட களம் வந்து மும்பையா இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு குறியீடாக நம்ம பார்க்கலாம். ஸோ படத்தில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ். ஸோ சப்போர்ட்டிங் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா அந்த டீசரில் நிறைய ரிவீல் பண்ணல. ஏன் இது முழுக்க வந்து அஜித் சாரோட ஆதிக்கமாக தான் இருக்குது. அஜித் சாரோட ஆதிக்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த டீசர். ஏன்னா முழுக்க அவர் தான் வராரு ஒவ்வொரு ஃப்ரேம்லையும். ஏன்னா 2 கேரக்டர்ஸ் தான் நமக்கு ஒரு டோட்டல் ரிவீல் ஆனிச்சு. அது ஒன்று வந்து KGF அவினாஷ், அதுக்கப்புறம் சுனில். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து பிரதானமாக அட்லீஸ்ட் 2 ஃப்ரேமில் வராங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிரசன்னா வருவார். நீங்கள் கொஞ்சம் ஒத்து கவனிச்சா தான் தெரியும் அது பிரசன்னாவா இல்லையான்னு. ஸோ அவர் வந்து 2 இதில் வந்து டான்ஸ் ஆடும்போது அப்படி கைத்தறி உற்சாகப்படுத்துவார். அப்புறம் வந்து பில்லாவா நடந்து வரும்போது சரி அது கூட நடந்து வருவார்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ஃப்ரேமில் தான் வந்து நம்ம பிரசன்னாவை அதுவும் இப்படி தான் பார்க்க முடியும், இல்லைனா வந்து பாஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். ஏன்னா வந்து உண்மையிலே பிரசன்னா வந்து ஒரு நல்ல நடிகர், ஒரு நேச்சுரல் ஆக்டர். ஸோ அவர் கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸான ஒரு ரோலாக தான் இருக்கும். ஸோ இது இல்லாமல் அர்ஜுன் தாஸ் இருக்காரு. ஸோ அவருமே வந்து அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணலை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் நம்ம டீசரில் காமிச்சிட்டா என்ன, அதுக்கப்புறம் ட்ரெய்லர் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் மெயின் பிக்சர் இருக்குது,
எல்லாத்துக்கும் வந்து அடுத்த ஒரு மாதம் வந்து அஜித் சார் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான மாதம் தான் இருக்கும். ஏன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் உண்மையிலே வந்து ஒரு அஜித் சார் படத்துக்கு வந்து ஒரு நல்லாவே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும். அது சோஷியல் மீடியாவில் சரி, அதுக்கப்புறம் வந்து அப்புறம் நம்ம ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்கள் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் அவருமே அவரோட வேலையை பக்காவாக செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம விடாமுயற்சியோட டீசர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கி எழுதிட்டு இருக்கும்போது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போகிற கேப்பில் பார்த்தா டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. ஏன்னா அஜித் சாரோட இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு வந்துச்சு இந்த டீசர், எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் இப்போதான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சுரேஷ் சந்திரா அங்கிள் கூட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து போஸ்ட் பண்ணார். ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது. ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே 28 டீசர் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஈச்சர் அப்போ டீசருக்கு ஒரு டீசர், அதுக்கப்புறம் 2 நாள் முன்னாடி நம்ம ஆதிக்கு விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த அஜித் சார் வந்து கொஞ்சம் அந்த பிளர்ராக காட்டுவாங்க அவர் நடந்து வரலாம். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து எப்பா நல்லா இதுதானே நமக்கு தேவை. அஜித் சார் படத்துக்கு இப்படி தான் ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு வேற லெவலில் இருக்க ஒரு சூப்பர் ஸ்டாரு, அவருக்கெல்லாம் இப்படி தான் பண்ணாதான் அவர் படங்கள்லாம் அடுத்த லெவலுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு. இந்த மாதிரிலாம் பண்ணோன்னு வச்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து பக்காவாக அவங்க ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம அஜித் சார் படத்தில் வந்து ப்ரொமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சுமாராக தான் இருக்கும். ஏன்னா அது அவர் மெயினாக விரும்ப மாட்டார். ஏன்னா குட் மூவி இஸ் ப்ரொமோஷன் பை இட் செல்ஃப் அப்படின்னு அவரே சொல்லிடுவார். ஆனால் அதெல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்கிற மாதிரி அதெல்லாம் விதிவிலக்கா இந்த படத்துக்கு வந்து நல்லாவே இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த படம் வந்து ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன் அடிக்குங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஏன்னா டீசர் அந்த மாதிரி தான் இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஜிவி பிரகாஷும் ஆதிக்கும் எவ்வளோ பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன தெரியும். ஏன்னா வந்து த்ரிஷால்ல நயன்தாரா, அதுக்கப்புறம் அதுலேயே எல்லா பாட்டுமே ஹிட்டு. அதுக்கப்புறம் வந்து மார்க் ஆந்தனி, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பிஜிஎம்லேருந்து வேற லெவலு. ஸோ அதுக்கெல்லாம் அவங்களோட காம்பினேஷன் திரும்பவும் இல்லை 3 வாட்டி ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆக போகுது. அந்த எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஏன்னா வந்து அப்படியே பரபரன்னு அப்படியே நெருப்பு மாதிரி இருக்குது அவரோட பிஜிஎம். உண்மையிலே அஜித் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உண்மையிலே குட் பேட் அக்லிக்கு வந்து ஒரு தீம் மியூசிக் நேரம் போட்டு வச்சிருப்பாரு. அது எப்பேற்பட்ட தீம் மியூசிக்ங்கிறது நமக்கு வந்து அடுத்தடுத்த இதில் தான் தெரியும். அதுக்கப்புறம் 2 பாடல்கள் வேற இருக்கான். ஸோ உண்மையிலே ஜிவி பிரகாஷ் சார் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2007 கிரீடம்க்கு அப்புறம் அஜித் சார் படம் பண்ணுறாரு. ஸோ அதனால வந்து அவரோட வேலையை பயங்கரமாக செய்வாருங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அந்த ஃப்ரேம்ஸ்லாம் உண்மையை வேற லெவல். நான் அஜித் சார் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விசில் அடிச்சு கை தட்டுற மாதிரி இருக்குது. அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து அந்த ஒரு கிரீன் கலரை போட்டு அந்த சும்மா ஸ்வாகாக இருப்பார். சும்மா தட்ட சுட்டுட்டு அவட வந்து பின்னாடி டார்க்குன்னு ஒன்று இருக்கும். அப்படி டார்க்குன்னு வந்து அப்படியே சர்ன்னு போய் அந்த டார்க்கு அந்த டியும் 6 கட்டாய் அப்புறம் ஏகே மட்டும் அப்படியே லைட் எரியும். அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு ஃபேன் பாய் சம்பவம். அதெல்லாம் இல்லாமல் சைடில் வந்து ஏகே அப்படின்னு சவுண்டு, அந்த குரல் வேறு யாருமே கிடையாது, ஆதித்ய ரவிச்சந்திரனோட குரலே தான் அது. ஸோ வந்து உண்மையிலே வந்து இறங்கி அடிச்சிருக்காரு. இந்த ஒவ்வொரு இதுவுமே வந்து என்னன்னா இது ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் நம்மளை ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அது இல்லாமல் என்னோட ஹீரோவை நான் வேற லெவலில் காட்டுறோம், நான் எப்படிலாம் ஹீரோவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டனோ அப்படிலாம் வந்து நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரே ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமஸ் பட்டாசா எழுதியிருக்காரு. அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வேற லெவலில் இருக்க போகுது படம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா வந்து 2000 லெவலில் வந்து ஒரு மங்காத்தா ஒரு பயங்கரமான ஃபேன் பாய் சம்பவம் நம்ம வெங்கட் பிரபு வந்து அஜித் சாருக்கு பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக அஜித் சாருக்கு அமைய போகுது. ஸோ அப்படி தான் நம்ம டீசர் வந்து ஒன்றுனா சொல்லுது. ஸோ அதனால் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேவாக இருக்க போகுது அஜித் சார் ரசிகர்களுக்கும் சரி, தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும். இது வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன். அது இல்லாமல் உண்மையிலே சவுத் இந்தியாவில் ஃபிலிம்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் எடுக்கணும், அதுதான் நமக்கு ஒரு ஆசை. ஸோ வந்து விடாமுயற்சியில் வந்து அஜித் சாரோட ஓவராலாக அந்த அவரோட அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் அதை விமர்சனம் பண்ணாங்க சோஷியல் மீடியாவில். அது பார்த்தீங்கன்னா வந்து அஜித் சார் வந்து டிஆர் 2க்கு போயிட்டாரு அப்படின்லாம். ஸோ அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி எல்லாருக்குமே பதில் சொல்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன் உங்களை அப்படிங்கிற மாதிரி தலை சும்மா கையாச்சு சொல்கிறாரு. சும்மா பயங்கரமாக இருக்குது. ஸோ அதுக்கான பதில்லாம் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி இருக்க போது, அது எந்த டவுட்டும் கிடையாது. உண்மையிலே குட் பேட் அக்லி ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவமாக அமைய போகுது.